இங்க 3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தனை கொலை பண்ண வராங்க. அங்க 2 பேர் பாடி ஃபுல்லா பிளாஸ்டர் போட்டு படுத்து இருக்காங்க. அதுல ஒருத்தனை தூக்கி டோருக்கு முட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தனை சாவடிக்காம அங்க இருக்கிற டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேஷண்ட் கண்முழிச்சு இவங்களை பார்த்து பயந்து அந்த பிளாஸ்டருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இதை பாக்குற ஒருத்தன் அவன் காணாம போயிட்டான்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தன் அவன் காணாம போல பிளாஸ்டருக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான்னு அதுக்குள்ள ஒரு நாட்டு வெடியை போடுறான். அதை அந்த பிளாஸ்டருக்குள்ள இருக்கிறவன் வெளியே தூக்கி எறியறான். அதுவும் கரெக்டா அந்த 3 பேர் பக்கத்துல வந்து விழுது. அதை ஒருத்தன் எடுத்து திரும்பவும் அந்த பிளாஸ்டருக்குள்ள போடுறான். அதுவும் நல்லா வெடிக்குது. அப்படி வெடிச்சும் அவனுக்கு பெருசா ஒண்ணுமே ஆவல. அதனால அவனை தலகனை வச்சு அமிக்கி சாவடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ நாட்டு வெடி வெடிச்ச சவுண்ட கேட்ட போலீஸ் அந்த ரூமுக்கு வர்றாங்க. அதனால இந்த 3 பேரும் போலீஸுக்கு தெரியாம பேஷண்ட் பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர நர்ஸ் என்ன இந்த பேஷண்ட் வித்தியாசமா படுத்திருக்கான்னு பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி அந்த போலீஸுக்கு இவங்களை காமிச்சு கொடுத்துறாங்க. அதனால ஒரு போலீஸ் 3 பேரை துரத்துறாங்க. அப்ப அவங்க ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு உள்ள வர போலீஸோட காலை ஸ்லிப் பண்ண வச்சு ஒரு மெட்டல் மேல முட்டை வைக்கிறாங்க. அதுல அந்த போலீஸ் மயக்கமாயிக்கிறான். அதனால அவனை காப்பாத்த அயன் பண்ற மிஷினை வச்சு ஷாக் கொடுக்கறேன்னு செஸ்ட்ல சூடு வச்சிடறாங்க. இதனால அவன் பயங்கரமா கத்துறான். இதை பாக்குற 3 பேரும் பயத்துல அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக அங்க இருக்கிற ஃபயர் ஹோஸை புடிச்சிட்டு ஜம்ப் பண்றாங்க. ஆனா அது 3 பேர் வெயிட் தாங்காம பிச்சுக்கிட்டு போயிடுது. ஆனா இவங்க எப்படியோ அவங்களுக்கு இருக்கிற லக்குனால உயிர் பழிச்சு தப்பிச்சிடுறாங்க.